சபரிமலை போயிட்டு கொடைக்கானல் போற வழியில ஒரு 44 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கும்பகரை அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவிக்கு போயிருந்தோம். உங்கள பாதி பேருக்கு இந்த ஒரு அருவி தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வடகரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு அருவி தான் இது. ஸோ டூரிசமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வந்துகிட்டு இருக்காங்க இங்க. ஆனா ஒரு தரமான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். கொடைக்கானலுக்கும் அது பக்கத்திலே தான் இந்த ஒரு இது அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்க போனப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கால டைம்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ உள்ள போகும்போதே இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸுக்காக வார்னிங்லாம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள போனோம் அப்படின்னா குளிக்கணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். சோ டிக்கெட் எடுத்து முடிச்சோடனே அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆபீசர் செக் பண்ணிட்டு நம்மள வந்து பாத்தீங்கன்னா உள்ள விடுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல குளிக்கிறதுக்காக சோப்பு அந்த மாதிரி எந்த ஒரு ஷாம்பு அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் எடுத்துட்டு போக கூடாது. சோ ஒரு கிலோமீட்டர் அந்த டிக்கெட்ல இருந்து நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். உள்ள போகும்போதே சூப்பரான விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. சோ உள்ள போய் பார்த்தா தாங்க தெரியுது இந்த மாதிரி ஒரு வேற லெவலான ஒரு அருவி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குங்க. இந்த ஒரு இடத்துக்கு ஃபேமிலியோட போனீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். சோ மறக்காம இந்த ஒரு இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பை, see you.